கொழும்புல ஃபுட் கோர்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணக்கு இடங்கள்ல இருக்குது. புட்டு கடை ஒரு நேரத்தில் எத்தனை குழா புட்டு வைப்பீங்க? இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே வரைக்கும் எங்களுக்கு வேறு முதலாக பிரச்சனையே சாப்பாடு தானே. இப்போ எல்லாம் கறி எல்லாமே இங்கே வந்து தான் செய்கிறதுன்னு வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சாப்பாடு கடை இருக்கிறது. கணவாய் கறி நண்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே எங்களோட எஃப்னால சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். இப்போ பிக்மிலையும் இருக்குது. பிக்மியில் இருக்கா ஊபரில் இருக்கு. இந்த முட்டை பொரியல் காம்போ இது வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவே ஒரு குறைந்த சிக்கன் கறி. இது பின்னேரம் 6 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் முன்னே திறந்துருக்கும். எனக்கு அது பிடிச்சிருந்தது சாப்பாடு. இப்போ புதுசாக வெந்தய குழம்பும் கொண்டிருக்கணும். நேற்றும் முந்த நாளும் கொஞ்சம் மழையாக இருந்தது. இரவு நல்ல மழையாக தான் இருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்துருந்தீங்கன்னா கொழும்பில் வெள்ளவத்தையில் நிற்கிறோம். இப்போ எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கொழும்புக்கு நீங்கள் வந்தால் பிறகு இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வீட்டை என்ன மாதிரி சாப்பிடுவோம்னு சொன்னால் இரவைக்கு இப்போ புட்டு இருந்தால் ஒரு பொரியல் இருக்கும், இல்லாட்டி சம்பல் இருக்கும், இல்லாட்டி சொதி இருக்கும். இப்போ நாங்கள் கொழும்பு வந்த பிறகு வீட்டு சாப்பாடுன்றதை மிஸ் பண்ண தொடங்கிடுவோம். ஏன்னா கடைக்கு போய் சாப்பிட்டாலும் புட்டு வந்து வீட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்காது. வீட்டை நாங்கள் ஏதாவது ஒரு பொரியல் இப்போ முட்டை பொரியல் எடுப்போம் நீங்கள் எடுத்தாலும் அது சரியான வித்தியாசப்படும். இங்கே கடையில் நாங்கள் சாப்பிட்ற கறியும் சிலது மிளகாத்தூள தண்ணியில் கரைச்சி போட்டு வச்ச மாதிரி தான் சில இடங்களில் கறிகள் இருக்கும், உரைப்பாகவும் இருக்கும். அதே வீட்டு டேஸ்ட்லேயே அந்த வீட்டு மசாலா மாதிரியே அரைச்சி கறி செஞ்சு வீட்டை செய்கிற மாதிரியே மிளகாத்தூள் போட்டு அடித்து முட்டை பொரித்து கத்திரிக்காய் பொரியல் இல்லாட்டி உருளைக்கிழங்கு பொரியல் அதோட சம்பல் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு கடை இருக்குது கொழும்பில். அதாவது உங்களுக்கு தேவையான அசைவ உணவுகளை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சாதாரணமாக புட்டு எடுத்திங்கன்னா புட்டு, உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாட்டி கத்திரிக்காய் பொரியல் அதோட சொதி சம்பல் இவ்வளவும் வரும். அந்த கடைக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். போயிட்டு அந்த கடையினரை நான் காட்டுறேன். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தையில் சம்பத் பேங்க் இருக்குது தானே. சம்பத் பேங்குக்கு முன்னால் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இப்போ கொழும்புல ஃபுட் கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணக்கு இடங்களில் இருக்குது. முதலாவது இப்போ கோல்ட் ரோட்லேயே வந்தீங்கன்னு சொன்னால் பம்பாவில் இருக்குது. பம்பாக்கு அடுத்து வெள்ளவத்தையில் வெள்ளா. அடுத்தது கொஞ்சம் தூரம் போகவே ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்டு வெள்ளவத்தை தெய்வல ஜங்ஷனில் இருக்குது. இப்போ பம்பாவில் கணக்கு கடைகள் இருக்குது, வெள்ளாவில் இருந்தது. இப்போ 2 கடை தான் இருக்குது, அதில் ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். அடுத்தது ஃபியூஷன் ஃபுட் கோர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய கடைகள் இருக்குது. இப்போ வெள்ளாவில் 2 கடை தான் இருக்குது. அது ஜனவரியிலேருந்து எல்லா கடையும் வெறுமண்ட மாதிரி சொல்லினோம். இப்போ நாங்கள் அதில் ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ராமகிருஷ்ணா பெட்ரோல் செட் இருக்குது தானே. ராமகிருஷ்ணா ரோட்டுக்கு பக்கத்தில் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அதில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அதில் அந்த சிங்கர் தெரியும். அந்த சிங்கர் கம்பெனிக்கு பக்கத்தில் தான் வெள்ளான்ற ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போனவன்டா சரி. வானம் இருட்டி போயிருக்கு. இப்போ நேற்றெல்லாம் மழை பெஞ்சது கொழும்புலையும். முதல் மழை இல்லாமல் இருந்தது. இப்போ புயல் வந்த நேரத்துலேயும் பெரிய மழை வந்தாலும் பெரிய வெள்ளம் வந்து கொழும்புக்குள்ளே இருக்கல. இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் புயலால் ஒரு பாதிப்பும் இல்லை. கொழும்புக்கு வெளியில் இப்போ வெள்ளம்பட்டியே கழனிய அந்த பக்கங்களில் தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ இன்னுமே எங்களோட மலையக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக தான். ஏன்னா நிறைய பேர் தவறிட்டினம், அதில் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இன்னும் அங்கால இருந்தோன்றிருக்கு. இப்போ இங்கால் பக்கத்தில் அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ நேற்றும் நேற்றும் முந்த நாளும் கொஞ்சம் மழையாக இருந்தது. இரவு நல்ல மழையாக தான் இருந்தது. அப்புறம் நின்றுட்டுது. இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னா இதில் வெள்ளவத்தை ரொக்ஸி தியேட்டர் இருக்குது. இந்த ரொக்ஸி தியேட்டரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா அதில் அந்த லைட்டு உங்களுக்கு தெரியுதோ தெரியல. இப்போ நான் நேர கை காட்டுற இடத்துல தான் அந்த கடை இருக்குது. வெள்ளான்ற ஃபுட் கோர்ட்டில் 2வது இருக்கிற கடை தான் அந்த நாங்கள் சாப்பிட போகிற புட்டு கடை. இப்போ அந்த கடையின் பேர் என்னென்னு சொன்னால் புட்டு கடை. அந்த புட்டுன்னு சொல்லிட்டு 2 போட்டு கடை. அது நான் உங்களுக்கு காட்டியங்களை உங்களுக்கு வடியாவில் எப்படி செஞ்சுக்கிறாண்டு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பத் பேங்க், என்டிபி பேங்க் அதில் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதில் ரோட் க்ராஸ் பண்ணலாம். க்ராஸ் பண்ணால் இங்கால இந்த வெள்ளான்ற ஃபுட் கோர்ட் இருக்குது. கொழும்புல வந்து ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் வந்த தொடக்கத்தில் ஆரம்பத்தில் வந்தேன்னு சொன்னால் பம்பலப்பட்டியில் இருக்கிற பம்பா மற்ற இந்த வெள்ளவத்தையில் இருக்கிற இந்த வெலா, இந்த 2 தான் ஆரம்பத்தில் வந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேர்கர் பஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. இங்கெல்லாம் நல்ல ஆஃபர்கள் இருக்குது. 1 வாய் நான் 1 இலவசம். இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் இது கிட்ட தான் இருந்தாங்க. நான் காயன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இந்த வெள்ளான்ற ஃபுட் கோர்ட்டுக்கு பின்னாலே இருந்தாங்க. அது ஒரு நல்ல இடம், எங்களுக்கு மறக்க இல்லாத இடம். அங்கேருந்து அடிக்கடி இதில் வந்து சாப்பிட்ருக்கிறோம். நாங்கள் போன அப்புறம் தான் இந்த ஃபுட் கோர்ட் இடத்துல வந்தது. ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துல போய் பார்ப்போம் என்ன மாதிரி. அந்த இடத்துக்கு போகிறதே இப்போ எனக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் பழைய ஞாபகங்களை மூக்கிற மாதிரி தான். இப்போ அந்த பின் வீட்டை நான் இருந்தேன்னா நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தேன்ற ஞாபகங்கள் எனக்கு வந்து போகும்.
அதே மாதிரி இந்த சாப்பாடு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறதால எனக்கு இப்போ இடையக்குள்ளே கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தவே ஹாம்டன் லேனில் வேண்ட ஒரு பிரான்ச் இருந்தது. அப்போ நான் தேடி இங்கே இருக்கா இப்போ வரும்போது திரும்ப பார்த்து இப்போ ஒரு 2-3 கிழமைக்கு முதல் தான் திரும்ப திறந்தலேருந்து போய் கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்டா அவ்வளோத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்கும், எனக்கு அது பிடிச்சிருந்தது சாப்பாடு. இப்போ புதுசாக வெந்தய குழம்பும் கொண்டு வந்திருக்கணும், அது இன்னும் நல்லா இருந்ததா. இப்போ ஒரு 2-3 நாளாக நான் அதிலேயே தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வாங்க கடைக்கு போய் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ரோட் க்ராஸ் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிறது அந்த வெள்ளான்ற ஃபுட் கோர்ட் தான். பார்த்தீங்கன்னா இங்கே பேங்குகள் இருக்குது வெள்ளவத்தில். கூடுதலாக இதில் இதில் HSBC ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இங்கே பக்கத்துலேயே சம்பத், பக்கத்துலேயே NTB பேங்க் இருக்குது. மிச்ச பேங்குகள் எல்லாம் அங்கே தள்ளி தான் இருக்குது. HNB வெள்ளவத்தை தொடக்கத்துக்கு போகணும், BOCயும் வெள்ளவத்தை தொடக்கத்துக்கு தான் போகணும். கொமர்ஷியல் மட்டும் டேக்கில் இருக்குது. அதே மாதிரி NDB ஒன்று இருக்குது அங்கால, இது வந்து கிட்டவாக இருக்குது. இதுதான் அந்த கடை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளான்ற ஃபுட் கோர்ட். இப்போ இதில் முதல் நிறைய கடைகள் இருந்தது, இப்போ 2 கடை தான் இருக்குது. இதில் இட்லி கடை ஒன்று இருக்குது, ஆயா இட்லி கடைன்னு. 2வது இந்த புட்டு கடை. புட்டு கடைக்கு புட்டு கடைன்னு தான் பேர் இருக்குது. பாருங்க, இதுதான் நான் சொன்னேன் வரையக்குள்ள காட்டுறேன்னு சொல்லி. புட்டு கடை, அது வந்து வித்தியாசமான ஒரு பேர். புட்டு தான், ஆனால் புட்டு கடை. ஏன்னா அப்படி பேர் வச்சுனீங்க? ஒரு குழல் புட்டில் 2 புட்டு வரும், அதெல்லாம் புட்டு கடை. நல்ல ஐடியா உண்டு. இது பின்னேரம் 6 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் முன்னே திறந்துருக்கும்? 11 மணி வரைக்கும். குழல் புட்டுக்கும் எங்களை வீட்டில் கொத்துற மாதிரியே வடிவம் நல்லா கொத்தி போட்டு அதுக்கு பிறகு தான் குழலில் நாங்கள் போட்டு அவிக்கிறது. அந்த வீட்டு வழியை நாங்கள் அந்த பேணி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பேணி வச்சுருப்போம். இல்லாட்டி மில்க் மெய்ட்டின்னு இருக்குது தானே, அது முடியை வெட்டி போட்டு அதுதான் புட்டு கொத்துற பேணியாக இருக்குது. இப்போ அதே முறையில் தான் நீங்கள் புட்டு கொத்தி போட்டு அதுக்கு பிறகு குழலில் போட்டு அவி விடுது. புட்டு கொத்துறன்றது புட்டு கொட்டுறது கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க. நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி வச்சதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு நேரத்தில் எத்தனை குழா புட்டு நான் வைப்பீங்க? 8 வைக்கலாம். 8 இந்த நல்ல காட்டுங்க. இப்போ எல்லாம் கறி எல்லாமே இங்கே வந்து தான் செய்கிறதுண்ணே. ஓ, கறி எல்லாமே இங்கே தாங்க செய்கிறது. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், மற்ற சம்பல் இருக்குது. பார்த்தீங்கன்னா புட்டை கொத்தி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அதே மாதிரி தேங்காய் பூ வீட்டில் திருவுற மாதிரி நல்லா சின்னதாக திருவி வச்சு அதுக்கு பிறகு இந்த புட்டுக்குழலில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அதுக்கு பிறகு கொத்தி வச்ச புட்டை போட்டு எங்களோட வீடு வழியே எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் இந்த கடையில் செய்ய. இப்போ இதுக்கு வீட்டு தூள்லாம் போடுறது, மல்லி மிளகாய் அதுகளெல்லாம் அரைச்சி போடுறது. எல்லாம் பாதியாக போடுறது. மிளகாய் அரைவாசி போட்டோம்னா மல்லி அரைவாசி போட்டு தான் தூள் திரிக்கிறது. அதாவது கடுகு. மற்ற கடையில் போனோம்னா எங்களுக்கு தனி மிளகாய் தூளை தண்ணியில் இறச்சி போட்டு தந்து விட்டுருவாங்களே. இது சிக்கன் கறி. இப்போ உங்களுக்கு வந்து கறி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கும்போது? அது எப்படியும் புட்டு போட நாங்கள் கறியும் செய்து கொண்டு இருந்துருவோம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு நேரத்தில் 8 குழல் புட்டு அதோட ஒரு கறி முடிச்சிடலாம். இங்கே முட்டைக்கும் வச்சுக்குவீங்க. சிக்கன் கறி தயாராகிட்டு. இப்போ மற்ற கறிகள் என்ன மாதிரி? என்ன மட்டன். இதழுக்குள்ள இனிதான் வைக்கப்படுது. பின்னேரம் 6லேருந்து 11 இங்கே நேரம். இப்போ நாங்கள் 6 மணிக்கு சரியாக வந்து நாங்களே. இந்த கடை வந்து தொடங்கினதுலேருந்து நீங்கள் எப்படி இது தொடங்கினீங்க? இந்த புட்டு கடைன்ற பேர் வந்து என்னென்னு வந்தேன்னா நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கடை ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ என்ன மாதிரி வியாபாரம் போகுது அதில் பற்றி எல்லாம் சொல்லுங்கள். இப்போ என்னென்ன நீங்கள் மெனுவில் கொண்டு வந்த நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன செய்ய இருக்கிறீங்களா அதில் பற்றி? இது வந்து 2023 செப்டம்பர் 15 தான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது.
ஸ்டார்ட் பண்ண படைக்குள்ள வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு கொம்போ இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக முறையாக வந்து இந்த சொதி சம்பல் அதோட வந்து ஏதாவது ஒரு பொரியல் நாங்கள் வந்து 2 விதமான பொரியல் கொண்டு வரணாங்க. ஒன்று கத்திரிக்காய் பொரியல், இன்னொன்று உருளைக்கிழங்கு பொரியல். ரெண்டும் வந்துட்டு இந்த மில்க் கிரேவி தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஐட்டமே புட்டுக்கு. அதோடு அதை தான் நாங்கள் முதல்ல கொண்டு வந்தோம். நாங்கள் அதுவும் சரியான அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நாங்கள் இந்த கொம்போவை கொடுக்குறோம். அதை விட மரக்கறிக்காக வந்துட்டு யாழ்ப்பாணத்தின் வடக்கு கிழக்குன்ற ஒரு ஒத்தன்டிக்கான ஸ்டைலில் வந்துட்டு ஒரு பூண்டு குழம்பாக இருக்கட்டும், ஒரு பூண்டு வெந்தய குழம்பாக இருக்கட்டும், அதோட வந்து கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு, இதான் எங்களோட புட்டுக்கு வந்துட்டு நல்லா ஒத்து போகிற ஒரு காம்போ. ஸோ அதை வந்துட்டு முதல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ வெந்தய குழம்பு கொண்டு வந்துட்டீங்க. கத்திரிக்காய் பொரியல் பொரிச்ச குழம்பு நாங்கள் இடைக்கிட இப்போ வெள்ளி செவ்வாய் அப்படியான தினங்களில் வந்துட்டு இப்போ மரக்கறி கூட போகிற நாட்களில் நாங்கள் அதை கொண்டு வரோம். நாங்கள் ஒரு குழல் புட்டு 180 ரூபா. இந்த கொம்போவோட சேர்த்து கொம்போ புட்டு தான் அந்த ப்ரைஸுக்கு வரும். ஓகே. அப்போ இப்போ கொஞ்ச நாளில் இப்போ வெந்தய குழம்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நாளில் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பும் இருக்குது. ட்ரை பண்ணி எங்களோட வீடுகள் வழியே இது கத்திரிக்காய் பொரியல், இல்லாட்டி கத்திரிக்காய் குழம்பு, இல்லாட்டி இந்த முட்டை பொரியல். இங்கே அந்த மாணவர்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மரக்கறி குழம்பு வகைகளோடையும் அதோட வந்து இந்த முட்டை பொரியல் காம்போ. இது வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவே ஒரு குறைந்த அந்த இதோட விலைகளோட அவங்களுக்கு சரியான தரமான ஒரு உணவு வந்து கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட நீங்கள் எங்களோட முட்டை பொரியலை பார்த்தாலே தெரியும். நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வடக்கு கிழக்கு ஸ்டைலில் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அதே நீங்கள் இறைச்சிக்கு போடுற தூள் கனவா இதுக்கெல்லாம் நாங்கள் போடுற தூள் வந்துட்டு முழுக்க யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அங்கே தான் நாங்கள் கொள்வனவு செய்கிறோம். எல்லா பொருட்களுமே வந்துட்டு நாங்கள் அது எங்களோட ரகசியங்கள், நாங்கள் எங்களோட தூளுக்கு பாவிக்கிறது அது நாங்கள் சொல்லிடாது. நாங்கள் என்ன நான் மட்டும் தெரியல அவள் தெரியலன்னு சொன்னால் இப்போ வீடியோவில் இப்போ நான் கேள்வி கேட்குறேன், அவை வீடியோக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வயசு எடுத்து அதே மாதிரி இங்கே சாப்பிட்றாங்களே இப்போ நான் பழமையாக சாப்பிட்றேன் நல்லா இருக்கிறது, வேறு ஏக்கள்டையும் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ வேறு வந்து இப்போ மச்சத்தில் என்னென்ன சாப்பாடு இருக்குது உங்களுக்கு? இப்போ கொழும்புக்கு வந்தோம்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே எல்லா கடையிலையும் புட்டு இருக்குது தான். ஆனால் இது தனியாக நீங்கள் ஒரு தனித்துவமாக ஓகே இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொரியல்கள், சம்பல், அதோட சொதி, அதோட கத்திரிக்காய் பொரிச்ச கறியாக இருக்கணும், வெந்தய குழம்பாக இருக்கணும், அது புதுசாக கொண்டு வந்தது இங்கே தான். ஏன்னா வேறு கடையில இல்லை. மற்றது ஒரு சில கடையில் இந்த யாழ்ப்பாணத்து நண்டு கறி என்ன எல்லாருக்குமே இருக்கும். இப்போ உங்களோட கடையிலேயே நண்டு கறி இருக்குது. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டில் வந்துட்டு நாங்கள் நண்டு கறி, மற்றது இறால் குழம்பு, இதில் வந்து சீ ஃபுட்டில் கணவாயம் எடுக்கிறோம். நாங்கள் கணவாயம் பார்த்தீங்கன்னா எங்களது வந்து பால் எங்களோட ஒத்தன்டிக்கான முறையிலே தான் தேங்காய் பால் எல்லாம் விட்டு சரியான கிரேவியும் கொடுக்குறோம் நாங்கள். மற்றது இப்போ சிக்கன் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவியும் இருக்குது, நார்மல் கறியும் இருக்குது. இதில் நாங்கள் ஸ்பெஷலாக எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது வந்து நாங்கள் சிக்கன் கறியில் வந்துட்டு போன்லெஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாதது வந்து தனியாகவும், இந்த கறிக்கு நாங்கள் குழம்புக்கு கொடுக்குறதுல வந்துட்டு தான் எலும்பு யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அதில் எதுவுமே குறை கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். இப்போ 2 கறி தருவீங்க, ஒன்று வந்து எலும்போடு. இப்போ நீங்கள் சிக்கன் கறி ஒன்று போர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட கொம்பு வரும், அதோடு சேர்ந்து இப்போ சிக்கன் கறிக்கு குழம்பும் தனியாக தருவோம். அந்த குழம்புல தான் நீங்கள் எலும்பை அதில் போர்ஷன் எடுக்கலாமே தவிர நாங்கள் கறியில் வந்துட்டு அது பெருசாக நாங்கள் போன்ஸை பெருசாக கொடுத்து கறியை குறைச்சி அப்படின்னு இல்லை, சரியான தரமான. இது ஆட்டுக்கு என்ன மாதிரி? ஆட்டுக்கும் அதே தான், எலும்பு தனியாக போன்லெஸ். அது கறியில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃப்ளஷ் அதில் நாங்கள் சரியான முறையில் கொடுக்குறோம். அந்த தரமான ப்ரைஸுக்கு கொடுக்குறபடியே அந்த அதுக்கு ஏற்ற குவாலிட்டியில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே இங்கே வந்திருக்கேன். அதுக்கு பிறகு திரும்ப வரைக்குள்ளே கடை இல்லை. இதுக்குள்ளே ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்தது, அந்த இட்லி கடை மட்டும்தான் இருந்தது. அது ஏன் இடைக்குள்ளே இல்லை பண்ணேன். இந்த ஹெம்டன் லேன்லேயும் கூட கடை ஒன்று இருந்தது. நான் அங்கேயும் தேடி போனேன், அங்கேயும் இருக்கில்லை. மற்றது இப்போ என்னென்ன இப்போ ஊபர்
பிக்மி அதில் எல்லாமே இருக்குது அவங்கள. இப்போ எங்கிறது ஊபர் பிக்மி முதல் நாங்கள் ஒழுங்காக எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அது நடுவில் வந்து யானைக்கும் மடி சறுக்குன்ற மாதிரி நடுவில் ஒரு சில பல ஸ்டாஃப்ன்ற ரீசன்ஸால் வந்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் திரும்பவும் எழுந்து அதே விதம் தான், அதே கறி, அதே ஸ்டைல், அதே எல்லா விதமும் அப்படியே தான். ஊபர் பிக்மி எல்லாத்துலேயுமே நாங்கள் இப்போ அவைலபிளாக இருக்கிறோம் திரும்பவும். மற்றது வந்து இந்த கடை கேள்விப்பட்டனா 2 பெண்மணிகள் இணைந்து தான் இந்த கடையை நடத்தி கொண்டு வரணும்னு சொல்லி. இப்போ அந்த வகையில் இப்போ எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது? இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்? கடை ஆரம்பிச்சு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த கடையில்? இது ஒரு குடும்பம் நடத்துகிறதாக இப்போ வந்துட்டது. இப்போ 2 பெண்மணிகள் தான் முதல் எங்களுக்கு ஹெல்ப்பிங்க்கு இருந்தவே முதல் இருந்த ஸ்டாஃப். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு குடும்பமாக நடக்குது. ஓனராக இருக்கட்டும், அவ நாங்கள் எல்லாருமே இணைந்து ஒரு குடும்பம் தான். இப்போ இதுக்குள்ளே முழுசாக அவங்களோட நடவடிக்கைகளை போட்டு இருக்கிறோம். எங்களோட பங்களிப்புகள் தான் முழுதமாக இருக்குது. ஓகே. இப்போ பிக்மிலையும் இருக்கு, பிக்மில இருக்கா ஊபர்ல இருக்கு? ரெண்டுலையுமே தொடங்கி இருக்கிறோம். இடையில கொஞ்ச நேரம் பிக்மில ஃபிளாஷ்ல அனுப்பி அது கூடுதலாக நெருங்கினவங்க வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி நாங்கள் அந்த பிக்மி அது ஊபருக்கு வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் டேஸில் தானே அவங்க ஒர்க் பண்ணலாம். அப்போ நாங்கள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது அந்த கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ள அவங்களுக்கு திரும்ப தொடங்கி ஒரு 2 கிழமை 3 கிழமை இந்த மலைக்குள்ளே தொடங்கிறீங்க. நவம்பர் 2 தான் திரும்ப தொடங்கினாங்க. ஆனால் அது அப்புறம் பிக்மி ஃப்ளாஷ் அதுகளுக்கு கூட நாள் சென்றபடியால் இப்போ திரும்ப அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாம் சந்தாப்பில் தான் கொடுக்கலாம். சரி, இப்போ நாங்கள் நீங்கள் சாப்பிட்டாங்கள்ட்ட என்ன மாதிரி இருக்கட்டும் சொல்லி கேட்போம். நான் ஒரு ஆள் சாப்பிட்னா தான் இப்போ நான் சொன்னா நீ தான் வீடியோ எடுக்கிற நீ சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. நாங்கள் இப்போ இங்கே சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்கள்ட்டே கேட்போம். சரி சொல்லுங்கள், என்ன மாதிரி இங்கே சாப்பிட்டவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? அதோட முதலாக நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, உங்களோட வளமையாக உங்களோட சாப்பாடு முறை என்ன மாதிரி, இப்போ இங்கே சாப்பிட்றது எப்படி இருக்குது, அப்படி அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ நான் யாழ்ப்பாணம் தான். அப்போ இங்கே நான் கொழும்புல கேம்பஸ் அண்டபடியால் வந்தது. அப்போ எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே வரைக்கும் எங்களுக்கு வேறு முதலாக பிரச்சனையே சாப்பாடு தான். இப்போ எங்களுக்கு இப்போ தான் இப்போ எங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கூட்டு சாப்பிட்ற ட்ரெடிஷ்னலாங்க. இப்போ இங்கே நாங்கள் எடுக்கிற கஷ்டம். எனக்கு இங்கே 3 சோறு தான் பொதுவாகவே இருக்கும் எல்லா இடம். அப்போ நாங்கள் இப்போ அப்படி பார்க்க எனக்கு இப்போ இங்கே இருக்கிறபடியால் ரைட் இந்த கடை எனக்கு மாட்டிட்டு இந்த வெள்ளால் இது வந்துட்டு எல்லாமே இப்போ கொஞ்ச நாள் கூட்டியிருந்தேன். இப்போ இடையில திருப்பி திறந்திருக்கணும். இப்போ இங்கே வந்து நான் நிறைய எல்லா வெரைட்டிஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். கணவாய், கறி, நண்டு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே எங்களோட எஃப்னால சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். இப்போ அதாவது இப்போ இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டோம்னா எங்களோட வீட்டை சாப்பிட்ற ஃபீல் ஒன்றே வரும். அப்போ இஷ்யூ இல்லை. அதான் அதாவது நாங்கள் வீட்டை சாப்பிட்ற ஃபீலே இங்கே தருவாங்க. நல்லா இருக்கும். நல்ல ஒரு நீட்டான சாப்பாடு, நல்ல ஒரு சுத்தமாக அவங்களோட இப்போ கறி எல்லாம் நல்ல இதாக இருக்கும். நல்ல சாப்பாடு. இப்போ சாப்பாடு அளவு என்ன மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு வடிவாக காணுமா? இப்போ ஓகே. இப்போ நாங்கள் ஒரு ஆள் ஒரு நீட்டாக சாப்பிடும். இப்போ ஒரு அளவாக காணும் வேலை ஓகே நாங்கள் சாப்பிட்லாம். விலைகள் ஓகே பரவாயில்ல. பரவாயில்ல. இப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் தானே. இப்போ விலை பிரச்சனை இல்லை, திருப்தியாக சாப்பிட்லாம். ஒரு திருப்தி ஒன்று கிடைக்குது. வீட்டு சாப்பாடு அதே தான். அதே மாதிரி இங்கே வந்து வேலை செய்கிறது, படிக்கிற ஒரு பிரச்சனை சாப்பாட்டை கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த வகையில் இது நல்ல இது உண்டு. மற்ற இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே சாப்பிட வரீங்க? முதல்ல இந்த ஒரு 1 இயராக நான் இங்கே வரேன். கிடைக்க வர்றது ஓகே. எனக்கு உங்களுக்கு இங்கே பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னால் நான் பொதுவாக சிக்கன் எடுக்கிறேன். நான் மற்ற முட்டை பொரியல் நல்லா இருக்கும். முட்டை பொரியல் வீடு அதே தான். அது எடுக்கல. அது இங்கே நாங்கள் அப்படி நாங்கள் என்னதான் கடைக்கு போய் சாப்பிட்டோம்னா சும்மா ஒரு அதே தான் வீட்டு தூள் அதில் போடவே இல்லை. அதில் சும்மா ஒரு தூள் அதே தான். அவங்க கறியில் என்ன தூள் போடுறா அது சும்மா போட்டுருப்பான். தனி மிளகா தூள் அவ்வளோ. இங்கே அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும். வெங்காயம் மிளகாய் எங்களோட வீட்டு தூள் மாதிரி அதே தான். வீட்டு அரைச்சி அந்த இப்போ நான் சிக்கன் கொம்பவுண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதில் என்னென்ன வரும்னு சொன்னால் அந்த 2 புட்டு, ஒரு குழல் புட்டு, அதோட சொதி, சம்பல், இறைச்சி. இப்போ எலும்பில்லாத கறி உண்டு, அதாவது எலும்பில்லாத சிக்கன் மட்டும் வரும். மற்றதுக்குள்ள குழம்பு, தனி குழம்புன்னு சொல்லி இப்போ எலும்பும் கொஞ்சம் குழம்பும் வரும். அடுத்தது சம்பல், பொரியல், அதோட ஒம்லெட் ஒன்று சொல்லியிருந்தேன். நான் ஒம்லெட் இல்லை, முட்டை பொரியல் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒம்லெட் என்றது இங்கே அந்த ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதை எடுத்து போட்டு எடுக்கிறது. இப்போ முட்டை பொரியல் ஒன்று இப்போ வீட்டை செய்கிற மாதிரி இந்த தூள் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அந்த முட்டை பொரியல் ஒன்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பாடு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா புட்டு இருக்குது, உருளைக்கிழங்கு பொரியல், சம்பல், முட்டை பொரியல், மற்றது இது எலும்பில்லா சிக்கன் கறி, சொதி, இது எலும்பு போட்ட குழம்பு, நார்மல் குழம்பு. இப்போ எங்களுக்கு சிக்கனோட குழம்பு வேறு தானே மற்ற கடையில். இங்கே எலும்பில்லாத கறி தனியாக, இந்த குழம்பு தனியாக. அதோட பார்த்தீங்கன்னா
மண் பிளேட் இருக்குது தானே, மண் பிளேட்டில் வாழையில் வச்சு தான் சாப்பாடு தெரியணும். அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே வந்து அந்த மட்பாண்ட இதெல்லாம் பாவிச்சு கொண்டிருக்கணும். இப்போ இந்த சட்டியை பார்த்தீங்கன்னாலும் இந்த குட்டி சட்டியும் மண்ணில் செஞ்ச சட்டி தான் பாவிக்கணும். இந்த கறிக்கு பாவிக்கிறதா இருக்கட்டும், சொதிக்கு பாவிக்கிறதா இருக்கட்டும், அதோட சாப்பாட்டுக்கு தர பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாமே மண்ணில் செஞ்சது தான் தந்திருக்கணும். பாருங்கள், நான் சாப்பிட்டுட்டு விலை என்ன மாதிரின்னு சொல்கிறேன், அதே மாதிரி சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ முதலாவது நாங்கள் முட்டை பொரியலோட சாப்பிட்டு பார்ப்போம். முட்டை பொரியல் இப்போ எங்களோட வீட்டு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். இப்போ அந்த முட்டை பொரியலும் புட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி எப்படி இப்போ இதில் முட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இப்போ மிளகாத்தூள் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வடிவாக பொரிச்சு தந்துருக்கு. நான் வீட்டை எப்படி பொரிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல். இந்த கொழும்பு வந்த அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல்லாம் எடுக்கிறதே பெரிய விஷயம். நல்லா பொரிஞ்சவே இருக்குது. கத்திரிக்காய் பொரியல்லாம் நான் கனகாலமாக பார்த்து கொண்டு இருக்கேன். ஏன்னா நான் மாற நேரில் கத்திரிக்காய் பொரியல் இருக்காது, கத்திரிக்காய் பொரியல் ஒரு நேரத்தில் நான் மாறையில் இறைச்சி கறி. இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் வீட்டை பாய்க்கிற தூள் இருக்குது தானே, இப்போ மல்லி சீரகம் அதில் எல்லாம் போட்டு இறைச்செடுப்போம். அதே மாதிரி இறைச்செடுத்து அந்த தூள்லாம் நீங்கள் கறிக்கு பாவிக்கணும். இப்போ அதால் வீட்டை சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து வருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டார்கள் ரிவ்யூ சொன்னது. வீட்டை சாப்பிட்றத இங்கே வரைக்கும் எல்லோரும் மிஸ் பண்ணுவீங்க. இப்போ கொழும்புக்கு வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு போய் படிக்க வேலை செய்யலையோ கட்டாயம் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவீங்க. இப்போ அப்படி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு கடை இருக்கிறது உண்மையான இந்த வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து சாப்பிட்ருவோம். அதிகமாக இங்கே கொழும்புலேண்டைகளில் கடை இல்லாட்டி ஊபர் ஈட்ஸ் அப்படி ஓட பண்ணி சாப்பிட்றது தான் கூட. ஏன்னா ஒன்றில் எல்லாருக்கும் வேலை இருக்குது, இந்த டைம் வேலைக்கு போக மற்ற படிக்கிறார்களுக்கும் சமைக்கிற கஷ்டம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள வீட்டு சாப்பாடு இருந்தால் நல்லா. ஏன்னா கடையில் ஒரே சாப்பிடக்குள்ள கடை சாப்பாடு எண்ணெய் அஜினமோட்டோ அது இது எண்ணாயிரத்து பிரச்சனை இருக்குது. இது வீட்டு சாப்பாடு மாதிரியே இப்போ வீட்டை சாப்பிட்ற மசாலா அந்த மாதிரி சமைச்சு தரைக்குள்ள எங்களுக்கு நல்லது தான். என்ன ஒரே இப்போ ஃப்ரைட் ரைஸ் கொத்து அதில் வந்து சாப்பிடாம இதுவும் ஒரே பொரியல் சாப்பிடலாம். நான் கறியோடு எடுத்து சாப்பிடலாம். சொதி சம்பல் கொஞ்சம் பொரியல் வருமா, அவ்வளோதான். இப்போ வீட்டை நாங்கள் வளமையான எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்குமென்னு நம்புறேன். யாழ்ப்பாணத்தில் புட்டை மிஸ் பண்ணுறார்கள், அதாவது கொழும்பு வேறு மாவட்டத்தில் போயிட்டு யாழ்ப்பாணம் புட்டு கிடைக்கல, புட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறார்கள். கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.